1வது வசனமாக எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம். ஆமென், அல்லேலூயா. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஆமென். போன தடவை எனக்கு வசனம் தான் வந்தது. அப்போ நான் எதை பற்றி தியானிச்சோம் அப்படின்னு சொன்னா, அப்பொழுது இயேசு அப்படின்னு சொல்லி தியானிச்சோம். டைமை பற்றி தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இந்த நாள்ல என்ன செய்றாருன்னா, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அந்த இவர்கள் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 63வது வசனத்துல ஒரு வசனம் சொல்லி இருக்கு பாருங்க. ஆமென். இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணினார்கள். பரியாசம் பண்ணினவர்களுக்காக பிதா சொன்னாரு, இவர்களை மன்னியும். அப்போ முதலாவது ஆண்டவர் யாரை மன்னிச்சார் அப்படின்னு சொன்னா, பரியாசம் பண்ணுகிறவர்களை மன்னிச்சார். இவர்களுக்கு மன்னியும். ரெண்டாவதா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 64வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆமென். அவர் என்ன சொன்னாங்களா, கன்னத்துல அறைந்தான். கன்னத்தில் அறைகிறது அவ்வளோ ஈஸி இல்லை இல்லையா? அவரை கன்னத்தில் அரைஞ்ச, அவரை ஈனப்படுத்துவதற்காக, அவரை அசிங்கப்படுத்துவதற்காக என்ன பண்ணா, கன்னத்தில் அறைந்தான். அந்த கன்னத்தில் அறைந்தவர்களுக்காகவும் ஆண்டவர் என்ன சொன்னார், இவர்களை மன்னியும். மூன்றாவதாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 65வது வசனம், அதே அதிகாரம் 65வது வசனம். ஆமென். மூன்றாவதாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தூஷண வார்த்தை. அவரை பார்த்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் தூஷண வார்த்தை. தூஷண வார்த்தைன்னு சொன்னால் நம்ம யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டோம். ஆனால் அப்படி ஒரு வார்த்தைகளை ஆண்டவர் பார்த்து என்ன சொன்னாங்க. அவர்களுக்காகவும் ஆண்டவர் என்ன சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அடுத்தப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல என்ன சொன்னார், பரியாசம் பண்ணினவர்களுக்காக மன்னியும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொண்டார். அது ஒரு அன்பின் வெளிப்பாடு தான். அவர் ஒரு மன்னிப்பு அதை நமக்கு கற்றுக் கொடுத்தார். ரெண்டாவது கன்னத்தில் அறைந்தவர். மூன்றாவதாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தூஷண வார்த்தை. அடுத்தது நாலாவதாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆமென், பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை என்ன பண்ணாங்க, குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தாங்களாம். அந்த குற்றம் சாட்டினவர்களுக்காக ஆண்டவர் என்ன சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே அதிகாரத்தில் லூக்கா 23, 25வது வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆமென். இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், கலகத்தின் நிமித்தம், கொலை பாதகத்தின் நிமித்தம் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டு விடுதலை ஆக்கி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இடத்துல யாரை பார்க்குறோம் அப்படின்னா, பிலாத்து. நீதிக்கு விரோதமாக அநியாயமாக தீர்ப்பு சொல்கிறான் பிலாத்து. அந்த பிலாத்துக்காகவும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே அதிகாரத்தில் 32வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஆமே, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொலை செய்யப்படுவதற்கு. அப்போ ஆண்டவரை கொலை செய்தவர்கள், அப்போ இந்த கொலை செய்தவர்களுக்காக ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அப்போ அவரை தூஷித்தவங்க, அவரை கன்னத்தில் அறைந்தவங்க, அவரை பரியாசம் பண்ணினவங்க, அவர் மேலே குற்றம் சாட்டிகிட்டே இருந்தவங்க, அவரை கொலை செய்தவங்க, இவங்க எல்லாத்துக்கும் கூட ஆண்டவர் என்ன பண்ணார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். எவ்வளோ ஒரு நல்ல குணம். இப்போ நமக்கு அந்த குணம் வருமா? அவர் பிதாவே இவங்களை என்ன செஞ்சிடாதீங்க, தண்டிச்சிடாதீங்க, இவங்களை தயவு செய்து என்ன செஞ்சுக்கோங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பிதாவை பார்த்து அந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கிறார். சரி, அப்போ வேண்டிக் கொண்டா இவங்களுக்கெல்லாம் தண்டனை இருக்குதா அப்படின்னு சொன்னால், தண்டனை உண்டா அப்படின்னு சொன்னால், வேதத்தின்படியும் பார்த்தாலும் தண்டனை இருக்குது, இந்த உலகத்தின்படியும் பார்த்தாலும் அவங்களுக்குலாம் என்ன இருக்கா, தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. அதுதான் முதலாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல பரியாசம் பண்ணினவர்களுக்கு என்ன தண்டனை வேதம் சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 29வது வசனத்தில் இருக்கு பாருங்க. நீதிமொழிகள் 19. ஆமென். பரியாசக்காரருக்கு என்ன இருக்கான், தண்டனைகள் ஆயத்தமா இருக்குதான். பரியாசம் பண்றவங்களுக்கு என்ன ரெடியா இருக்குதான், தண்டனை ஆயத்தமா இருக்குதான்.
அடுத்தப்ப ரெண்டாவது என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தா தூசிக்கிறவர்களே ஆண்டவர் என்ன பண்ணார், மன்னியும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அவங்களுக்கு என்ன இருக்குன்ற வேதத்தின்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா லேவியராகமம் 24வது அதிகாரம் 14வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா லேவியராகமம்  இங்க பாக்குறோம் தூஷித்தவனை ஆண்டவர் இப்ப மோசே வழி நடத்திட்டு போறாரு. மோசைக்கிட்ட ஒருத்தர் வந்து சொல்றாரு, இவன் என்ன பண்ணாரு, ஏசப்பாவை தூஷித்துச்சான், உங்களை தூஷித்தான், இவனுக்கு என்ன தண்டனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் உடனே மோசை என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறாரு, ஆண்டவரை என்ன பண்றது அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் தான், குற்றவாளியா என்ன பண்றாரு, மன்னிப்பார் தான். ஆனா அவனை குற்றமற்றவனாக ஒரு நாள் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார். பரியாசக்காரங்க என்ன பண்றது, யார் என்ன விதைக்கிறோமோ அதை கண்டிப்பா என்ன செய்வோம், அறுத்து கொடுப்பார். பாவம் செய்வோம் தான், ஆண்டவர் கிருபை உள்ளவர் தான், இரக்கம் உள்ளவர் தான், மன்னிப்பார். ஆனா அதே சமயத்துல அதுக்கு ஒரு தண்டனை என்ன செய்யுது, உண்டு. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சிலுவையின் ரத்தத்தால நம்ம என்ன செய்கிறோம், மன்னிப்பு வாங்கிக்கிறோம். இங்க அப்படிதான் ஒருத்தனை ஏசப்பாவை தூஷித்தானோடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, எல்லாரும் அந்த தூஷண வார்த்தை யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்களையெல்லாம் என்ன பண்ணுங்க, கை வைங்க, கை வச்சு பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போங்க, எல்லாரும் கல்லெரிச்சு கொன்று போடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதே போலதான் என்ன பண்ணாங்க, கொன்று போட்டாங்க. இப்போ நம்ம வேதத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆகாப் ராஜா நாபோத்தை அப்படிதான். நாபோத்தை என்ன பண்ணா, அவனுடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொன்னா ராஜாவையும் இயேசுவையும் தூஷித்தான் அப்படிங்கிறதான். அவன் ஒரு தப்பும் செய்யலை தான், ஆனாலும் என்ன பண்ணாங்க, அந்த ஆகாப் ராஜா அவனுடைய நிலத்தை அபகரிக்கிறக்கோசரம் என்ன பண்ணாரு, அவனை என்ன பண்ணணும், பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்னு சொன்னா ஏசப்பாவை தூசிக்கிற வார்த்தை மட்டும்தான். அப்போ என்ன பண்ணாங்க, அவனை கல்லெறிஞ்சு அவன் நிலத்தெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அபகரிச்சுட்டாங்க. அப்போ தூசிக்கிறவனுடைய நிலம் எல்லாமே என்ன பண்ணப்படுது, அபகரிக்கப்படுகிறது. அப்போ அப்படிதான் தூசிக்கிறவனுக்கு இந்த வேதத்தின்படியும் தண்டனை இருக்கிறது, இதுபடியும் தண்டனை உண்டு. அடுத்தப்ப குற்றம் சாட்டுகிறவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா தானியேல் 6வது அதிகாரம் 24வது வசனம். தானியேல் 6வது அதிகாரம் 24வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான், அவர்களையும் அவர் குமாரரையும் அவர் மனைவிகளையும். இங்க என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, தானியேல் எப்பவும் ஏசப்பா பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளைய ஒரு ஆள் குற்றம் சாட்டுனா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல பார்க்குறோம், அவங்கள எல்லாரையும், அவனை மட்டும் இல்லை, குற்றம் சாட்டினவர்களை மட்டும் இல்லை, குற்றம் சாட்டின மனைவிகள், பிள்ளைங்கள், அவங்க குடும்பத்தையுமே சிங்கக்கபியில் போட்டிருக்காங்க. அவங்க உள்ளே போகிறக்குள்ளே என்ன பண்ணாங்க, சிங்கம் அபகரிச்சிட்டு. அப்போ தூஷிக்கிறவர்களுக்கும் இங்கே என்ன இருக்குன்னு பார்க்குறோம், தண்டனை இருக்குது. அப்போ தூஷிக்கிறவர்கள், அப்போ ஆண்டவருக்கு இதெல்லாம் தெரியாமல் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி ஈஸியாலாம் அவர் சொல்லலை. அப்போ இவர்களுக்கு வேத பிரமாணத்தின்படி, நியாய பிரமாணத்தின்படி, வேதாகத்தின்படி தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லி தான் ஏசப்பா என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், சிலுவையில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அப்போ இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த கடைசி நேரத்தில் கூட என்ன பண்ணார். நமக்கு இந்த மனது வருமா, அந்த வசனத்தை தியானிக்கிற நமக்கு நம்ம மன்னிக்கிறோமா? அதுதான். நம்மளை அநேக பேர் தூஷிச்சிருப்பாங்க இல்லையா, நம்மளை அநேக பேர் பரியாசம் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவர்களெல்லாம் மனசார மன்னிக்கிறோமா? அது இல்லாமல் அது கூட ஒரு சின்ன காரியம் தான், நம்மளை பொறுத்த அளவில் அது சின்ன காரியம். ஆனால் வேதத்தில் என்ன பண்ணியிருக்கு, பெரிய காரியமாக ஆண்டவர் நம்மளுக்கு ஆண்டவர் இந்த வசனத்துலேருந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், குடும்பத்தில் கூட பிறந்தவங்ககிட்ட இந்த காணிக்கை போட வந்த ஸ்திரியை என்ன பண்ணாங்க, முதலாவது உன் சகோதரன்ட்ட என்ன இருக்குது பிரச்சனை இருக்குன்னா அவன்கிட்ட போய் ஒப்புரவாயிட்டு வந்து காணிக்கை போட சொன்னார். அப்போது இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம கூட பிறந்தவங்ககிட்ட இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த சிலுவை வசனத்தை தியானிக்கிற நாம் அதுதான், யார்ட்டையாவது நம்ம கூட பிறந்தவங்ககிட்ட பேசாமல் இருக்கிறோமா, நம்ம தாய் தப்பன்கிட்ட பேசாமல் இருக்கிறோமா, நம்ம வேலை செய்கிற இடத்துல யார்ட்டையாவது பேசாமல் இருக்கிறோமா, நம்ம கூட இருக்கிறவங்ககிட்ட, நம்ம உலகத்தில் பழகிறவங்ககிட்ட, ஒருவேளை அவங்க தப்பு பண்ணலாம், அவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது, நம்மளும் நல்லவங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்மளும் அந்த சிலுவை மட்டும் இல்லைன்னா நம்மளும் இன்றைக்கி அந்த சாபத்தில் தான் என்ன செய்திருப்போம், கிடந்திருப்போம். அப்போது நம்ம இன்றைக்கி அவங்கள மன்னிக்கிறோமா, அந்த எண்ணம் தான் இப்போ வேதத்தில் சொல்லுது பாருங்கள். ஒரு வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3வது வசனத்தை வராங்க, வாசிங்க பார்க்கலாம். முடிச்சிடுறேன். 17:3. இங்கே என்ன கொடுத்து, நம்மளை குறித்து, உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். முதல்ல குற்றத்தை தட்டி கொடு, சொல்லி கொடு, அது அவன் மனஸ்தாபப்பட்டு அதுக்கு ஒரு மன்னிப்பா. இங்கே ஏசப்பா என்ன பண்ண, அவங்களாம் மனஸ்தாபம் கூட படலை, இந்த பாவம் எங்களையும் எங்கள் பிள்ளைங்களையும் சாரட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அவங்களே அவங்க தீர்ப்பு எழுதிக்கிட்டாங்க. ஆனால் கூட மனஸ்தாபப்படலைன்னா கூட
ஆண்டவர் மன்னிச்சார். ஆனால் நம்மக்கிட்ட வந்து எல்லாருமே மனஸ்தாபப்படாமலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ நம்மகிட்ட மனஸ்தாபப்படும்போது, மனஸ்தாபப்பட்டாலும் பரவாயில்ல, மனஸ்தாபப்படாமல் வீராப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் நமக்கு ஏசப்பாவை அறிஞ்சு கொண்ட நமக்கு அவருடைய சிலுவை நிமித்தம் நம்ம வாங்கின அந்த ரட்சிப்புக்கு, நம்ம பரலோகத்தை சுதந்திரித்த அந்த சுதந்திரிப்புக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஈடா எல்லாத்தையும் மன்னிப்போம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து முடிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. ஆமேன். எவர்களுடைய பாவங்கள் நம்ம யாருக்கு என்ன மன்னிக்கிறோமோ அதுதான் நமக்கு என்ன பண்ணுமா? மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறாரு. அப்போது நம்ம ஆண்டவரை அறிந்த நம் சிலுவையை அறிந்த அவருடைய இரத்தத்தை அறிந்த அவருடைய காயங்களை அறிந்த நம்ம எல்லார் பாவங்களையும் மன்னிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய நம்ம மகான்களாக இல்லைன்னா கூட ஒரு சின்ன சின்ன காரியத்தில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? மனசில் வஞ்சங்களை வச்சுக்கிட்டு, கசப்பான வேர்களை வச்சுக்கிட்டு, நமக்கு கசப்பு வேண்டாம், கிறிஸ்தவர்களா இவர்கள் மன்னிப்பார்கள் அப்படிங்கிற பொதுவான அந்த குணங்கள் தான் இருக்குது. ஆனால் நம்மளுடைய குடும்பத்துக்குள்ளே வெளியே நம்ம ஒருவேளை நல்லவங்களாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல நல்லவங்களாக இருக்கலாம், ஆனால் நம்ம குடும்பத்துக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் நம்ம யார் அப்படின்னு சொல்லி. நம்ம கூட பிறந்தவங்க நம்மளை என்ன செய்யணும்? சாட்சி சொல்லணும். ஒரு குடும்பத்தில் தான் நமக்கு என்ன இருக்காது? சாட்சி இருக்காது. அப்போது நம்ம குடும்பத்துக்குள்ளே நம்ம ஒவ்வொருவரையும் மன்னிப்போம். அது தாயாக இருந்தால், பிள்ளையாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் பரவாயில்ல, மாமனாராக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், மருமகள்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் பரவாயில்ல. மன்னிப்பத்தில் எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுதோ அப்போ மன்னிப்பேன்னு சொல்கிறது. அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் பரிசுத்த ஆவியை ஊற்றி. அப்போ இந்த குணம் நமக்கு எப்போ கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பரிசுத்த ஆவி. ஆண்டவர் பரிசுத்த ஆவியை நமக்கு தந்த நோக்கம் நம்மளுடைய பாவங்கள் முறிக்கப்படலாம், நம்ம ஆராதனை பண்ணலாம், அந்நிய பாஷை பேசி ஆராதிக்கலாம். ஆனால் அதெல்லாம் ரெண்டாவது. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதை சொல்லிவிட்டு யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவங்க பாவம் அவங்களுக்கு மன்னிக்காது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றதின் நோக்கமே, கிறிஸ்தவர்களாகிய நாம் பரிசுத்த ஆவியை பெற்றதின் நோக்கமே என்னதுதான்? மற்றவர்களுடைய பாவங்களை நம்ம மன்னிப்போம், நம்மளுடைய பாவங்களை ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் மன்னித்து ஏற்றுக்கொள்வார். நம்ம இப்போ பாவ மன்னிப்புக்காக எல்லாம் ஒரே ஒரு இந்த ஒடிசாவில் ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த கிரகாம் ஸ்டெயின் அந்த அம்மாவை அடக்கம் பண்ணப்பட்டு கணவனெல்லாம் முடிச்ச பிறகு கேட்டாங்களாம், என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி. நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்கள இந்த நாளில் நான் நிறைய மெசேஜ் கேட்டேன், நிறைய வசனங்களை, நிறைய பேருடைய இதை கேட்டேன். அப்போ கேட்கும்போது எல்லாரும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை பிரசங்கித்து கடைசியில் யார் எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த கிளாடிஸ் அந்த அம்மையாரை தான் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. அப்போ அந்த வசனத்துக்கே எடுத்துக்காட்டாக இன்றைக்கி யார் இந்த உலகத்தில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா தான். அதே போல் நம்மளையும் பேசுகிறதுக்கு என்ன செய்வோம்? வைப்போம், நம்மளும் அடுத்தவங்களை மன்னிப்போம். ஆண்டவர் நம்ம என்ன செய்வார்? இந்த சிலுவை தியானங்களை இப்போ தியானிக்கிற நமக்கு அதற்கு பலன் தருவாராக.